அன்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் எப்படி நடந்தது அந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம். யார் இதை நடத்தினாங்க, எந்த காலகட்டத்தில் நடந்துச்சு, என்னென்ன சவால்கள் இருந்துச்சு, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க. பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம நாட்டோட முதல் பிரதமராக மதிப்பிற்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் பொறுப்பேற்கிறார். 1950 ஜனவரி 26 தான் இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்படுகிறது. 1950 இருந்து தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை நாம பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அப்போ இதை பேஸ் பண்ணி அடுத்தது எலெக்ஷன் நடத்தணும். 1951 இருந்து 52 வரையிலான காலகட்டத்தில் இந்த முதல் பொது தேர்தல் நம்ம இந்திய நாட்டில் நடந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா சுதந்திர இந்தியாவின் முதல் மக்களவை தேர்தல் 25 அக்டோபர் 1951 தொடங்கி 21 பிப்ரவரி 1952 வரை நடந்துச்சு. மிக அதிக நாட்கள் நடந்த தேர்தல்னா அது இந்த பொது தேர்தல் தான். முதல் தேர்தல் ஆணையராக சுகுமார் சென் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அவர் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர். தலைமை ஆணையராக அங்கு பதவியில் இருந்தவர். தேர்தலுக்கெல்லாம் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் இவரை. பல சவால்களுக்கு நடுவில் இந்த தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய மாமனிதர் சுகுமார் சென் அவர்கள். போதிய கட்டமைப்புகள் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே முதல் இந்தியாவின் தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி உலக அரங்கில் சர்வதேச கவனத்தை ஈர்த்தவர் நம்மளுடைய சுகுமார் சென் அவர்கள். என்னென்ன சவால்கள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாம யோசிக்கணும். முதல் தேர்தல், சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல். பெரும்பாலான மக்கள் கல்வி அறிவு அற்றவர்கள், ஏழைகள். எலெக்ஷன்னா என்ன, ஓட்டுனா என்ன, வாக்காளர் பற்றிய விழிப்புணர்வு வேணும். வேட்பாளர் பற்றிய விழிப்புணர்வு அவங்க கிட்ட இருக்கணும். இவங்க யாரு, இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க, என்ன சின்னம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாக்காளர் பட்டியலை ரெடி பண்ணும். இதுவே அவங்களுக்கு பெரிய சேலஞ்சாக தேர்தல் ஆணையத்துக்கு இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் நிறைய சிக்கல்கள் இருந்ததாக சொல்லப்படுது. இனிஷியலாக பிரிட்டிஷ் பீரியடில் பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது. ஆஃப்டர் ஃப்ரீடம் பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது. எல்லோருக்கும் வாக்குரிமை, 21 வயது வரம்பை எட்டிய அனைவருக்கும் வாக்கு அப்படின்னு அரசியலமைப்பு சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்டது. அப்போது வாக்காளர் பட்டியல் தயாரிக்கணும்னா ஹஸ்பண்ட் பேரை சொல்லுங்கன்னு மனைவி கிட்ட கேட்டால் மனைவி தன்னோட கணவர் பேரை கூட சொல்ல மாட்டாங்க. சரி, உங்கள் பேரை சொல்லுங்கன்னா இன்னாரோட ஒய்ஃப், இன்னாரோட டாட்டர், இப்படி தான் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்களாம் பிகினிங்கில். இது எல்லாம் பார்த்த சுகுமார் சென் அவர்கள் பயங்கரமாக அப்செட் ஆகிட்டு மறுபடியும் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அ கிளியர் லிஸ்ட். இப்போ நாம் எப்படி சார் திருத்தம் பண்ணுறோமோ இப்போவே இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண வாக்காளர் பட்டியலுக்கு எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு மெனக்கெடுதல் இருந்திருக்கும்னு பாருங்கள். ஸோ வாக்காளர் பட்டியல் வேணும். வாக்குச்சாவடிகள் எங்கெங்க அப்படின்னு நிர்ணயிக்கணும். வேட்பாளர்கள் பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். பாமர மக்கள் சின்னம்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். வாக்குச்சாவடியில் வாக்கு சீட்டை கொடுத்து ஓட்டு போடுறது எப்படின்னு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். மலை பிரதேசங்கள், பழங்குடியின மக்கள், தூர தேசங்களுக்கு, ரொம்ப ரூரல் ஏரியாலெல்லாம் போயிட்டு ஓட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ உழைப்பு தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டானதா, எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியுது. இப்போ நடக்கிற எலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் நடந்து முடிக்கப்படுது. பிகாஸ் வி ஹாவ் எக்யூப்மெண்ட்ஸ், இனஃப் எக்யூப்மெண்ட்ஸ். பட் அப்போது நமக்கு சீட்டு முறை தான் இருந்ததுங்கிறதுனால 68 கட்டங்களாக அப்போ நடந்துச்சு.
இமயமலை தொடங்கி உத்தரப்பிரதேசம் வரை ரொம்ப அதிக நாட்கள் எடுத்துக்கொண்ட முதல் தேர்தல் நம்மளுடைய இந்திய நாட்டின் சுதந்திர இந்தியாவில் நடந்த தேர்தல். நேரு அவர்கள் இந்த தேர்தலை எவ்வளவு சீக்கிரம் நடத்தணுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்தி முடிங்க அப்படின்னு சொல்றார். சுகுமார் சென் அவர்கள் அதையும் ரிசீவ் பண்ணிக்கிறார். அட் த சேம் டைம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் அக்யூரேட்டாகவும் நடக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏறக்குறைய 49% மக்கள் வாக்கு செலுத்தினாங்க. இதை வெற்றிகரமாக செய்து முடித்த நம்மளுடைய சுகுமார் சென் வரலாற்றில் நின்று பேசப்படுவார். அப்பேற்பட்ட வாக்கு ஒவ்வொரு மனிதனும் நம்ம பெற்றிருக்கோம். ஒவ்வொரு குடிமகனாகிய இந்திய குடிமகனாகிய நாம் இன்று பெற்றிருக்கிறோம். அவ்வளவு சுலபமானதல்ல. இதுக்கு பின்புலத்தில் இவ்வளவு வேலைகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சு இந்த எலெக்ஷனோட இம்பார்ட்டன்ஸையும் ஓட்டோட இம்பார்ட்டன்ஸையும் புரிஞ்சு நாம் வாக்கு செலுத்தணும். தகுதியான, திறமை வாய்ந்த, நேர்மையான வேட்பாளரை கவனத்தோடு நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த பொறுப்பு இந்திய பிரஜை ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.